ஹீரோ கண்டக்டரா இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருது. அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. ஃபேமிலியில இருக்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அவரோட 2 கிட்னி டேமேஜ் ஆயிருச்சு. அவருக்கு இதுக்கப்புறம் கிட்னி இருந்தா தான் உயிர் பொழைப்பாருன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. ஹீரோவோட அக்கா நான் என்னோட தம்பிக்கு ஒரு கிட்னியை தரேன்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடியே ஹீரோவோட ஒய்ஃபு நான் அவன் கிட்னியை தரேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆப்ரேஷன் நடந்து ஹீரோவும் நல்லபடியா பொழைச்சிக்கிறாரு. 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஹீரோவா அவங்க ஒய்ஃப் நல்லபடியா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்க மாமியாருக்கு இந்த கிட்னி கொடுத்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. எப்ப வேலைக்கு போவீங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமா, குழந்தை எப்ப பிறக்குன்ற மாதிரி கேட்டு ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோ கிட்ட போறா. மாமா கூட ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிக்கிற இடத்துல நிக்கிறாங்க. போன உடனே இந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் சரக்கு ஊத்தி குடிக்கிறீங்களான்னு சொல்லி ஃப்ரெண்டை அடிச்சிடுறா. அவங்க மாமாவையும் தப்பா பேசிடுறா. இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆகி ஹீரோயினை கண்ணத்திலே பலாருன்னு அரைஞ்சிடறான். இந்த பொண்ணு ஹீரோ தப்பா புரிஞ்சுட்டு என்னோட கிட்னியை நாசம் பண்றீங்களான்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹீரோவையும் வர வச்சு கிட்னியை திருப்பி தர சொல்லி கேஸ் போடுறாங்க. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் வந்து இந்த பொண்ணு மேலேயே கேஸ் கொடுத்து இந்த பொண்ணு தான் தப்பா நடந்துக்குச்சுன்னு சொன்ன உடனே இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து கோர்ட்ல கேஸ் கொடுக்கறதுக்காக போறாங்க.